அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பாபா வங்க அவர்களின் கணிப்புகளின்படி எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். 14ஆம் தேதிக்கு முன்னதாக பார்த்தோன்னா சந்திர கிரகணம் நடைபெற்று முடிந்த நிலையில் சந்திர கிரகணத்தோடு பார்த்தீங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த இன்னல்கள் அனைத்துமே ஒரு முடிவு பெற்றுவிட்டது அப்படின்னு சொல்லலாங்க. இனி வரக்கூடிய காலம், அதாவது செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நல்லதே நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவே தங்களுடைய கடைசி நாளாகவும் இருக்கலாம். செப்டம்பர் மாதத்தினுடைய 14ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய அனைத்து காலங்களும் தங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறதுங்க. அதற்கு முன்றைய காலத்தோடு தங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த இன்னல்கள் அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைத்துவிட்டதாக பாபா வங்க அவர்கள் கணித்து சொல்லியிருக்காங்க. மேலும் அவர்களுடைய கணிப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெற போகிறது, என்னென்ன விஷயங்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து காரியங்கள்லையுமே வெற்றி உண்டாகுங்க. பணவரவு மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகலாம். சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படுங்க. தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கலாம். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் முடியறதுல தாமதம் இருக்குங்க. தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால பொறுமையுடன் இருக்கிறது நல்லது. அரசாங்க காரியங்கள் சற்று இழுபறியாக தாங்க செய்யும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க பாருங்க. பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் எதிர்பாராத சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியலாம். வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சியில் சிறு கால தாமதம் உருவாகலாம். இருப்பினும் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால கூடுமான வரைக்கும் பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையில சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் தந்தை வழி உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். நண்பர்களிடம் எதிர்பார்க்க உதவிகள் கிடைக்கிறதுல காலதாமதம் இல்லை இழுபறியான நிலை இருக்க செய்யும். அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் ஏற்படுவதற்கான ஒரு காலமாக இந்த காலம் இருக்க பெற வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறதுங்க. அதே சமயம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலை சுமை கூடுதலாக இருக்கும். அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல சற்று சிரமம் இருக்கவே செய்யும். பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு தாய் வழி உறவினர்கள் வழியில் சில சங்கடங்கள் ஏற்படலாம். அதே மாதிரி நவீன ரக மின்சாரம் மின்னணு சாதனங்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறதுங்க. அவ்வப்போது குடும்பத்தில் சிறு சங்கடங்கள் ஏற்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. குடும்ப விஷயங்களில் அவர்களின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம். வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்வதன் மூலமாக விபத்துக்களை தவிர்க்கலாம். மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அனைத்துமே விலகுங்க. அலுவலகத்தில் உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையையும் சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டியதாக இருக்கும். தீவிர முயற்சியின் பேரிலேயே தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்கிறதும் பொறுமையை கடைபிடிக்கிறதும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல வகையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சில சிக்கல்கள் உருவாகுங்க. பூர்வீக சொத்து பிரச்சனையில் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கைக்கூடி வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். அதே போல் குடும்பத்துடன் வீட்டில் தெய்வ வழிபாடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுங்க. தவிர்க்க முடியாத வெளியூர் பயணங்களின் போது கை பொருட்களை கொஞ்சம் பத்திரமா பாதுகாத்து கொள்ளுங்க. அலுவலகத்தில் வேலை சுமை இருக்கத்தாங்க செய்யும். சிலருக்கு பதவி மாற்றம் இடமாற்றம் ஏற்படலாம். அதே மாதிரி அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை சற்று கடைபிடிக்க பாருங்க.
எல்லா விஷயத்துலையுமே ஓரளவுக்கு நற்பலன்கள் நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாங்க. இருந்தாலும் சில நேரங்களில் தர்ம சங்கடமான நிலை ஏற்படலாம். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறதுங்க. இந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வசதி வாய்ப்புகளுக்கு சற்று குறைவு இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவ்வப்பெயர் கொஞ்சம் காலகட்டத்திற்கு பிறகு விலகுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மனைவி மற்றும் பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது. பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அதே போல் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிகிறதுல இழுபறியான நிலையே இருக்குங்க. அவருடன் சில நேரங்களில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. அதே மாதிரி பழைய வாகனத்தை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உறவினர்களால் கலகம் ஏற்படும் அப்படின்றதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியங்க. அதே போல தாய் மாமன் வகை உறவுகளால் சில தர்ம சங்கடமான சூழ்நிலையை எதிர்கொள்ள நேரிடலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் எவ்வளவு உழைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு லாபம் கிடைக்க பெறுவீங்க. அதனால் கொஞ்சம் அதிகப்படியாக உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்க பெற போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி பெண்களுக்கு ஒரு சில விஷயங்களில் சிரமம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு பெண்களுக்கு இருக்காது. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடிய சமயத்தில் பணிச்சுமை சற்று அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையுடன் இருக்க பாருங்க. அரசாங்க காரியங்கள் கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும். தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிங்க. தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படலாம். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி உண்டாக பெறுவீங்க. பிள்ளைகள் மூலமாக ஒரு சில நேரங்களில் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி கேட்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குங்க. சிலருக்கு நீண்ட நாட்களாக சந்திக்க முடியாமல் இருந்த நண்பர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திடீர் செலவுகள் ஏற்படும். அதனால் கையிருப்பு கரையும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படலாம். சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடும் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. அதே மாதிரி நண்பர்களால் காரியங்களை அனுகூலம் ஏற்படுறதுல சிறு இழுபறி உருவாகுங்க. குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையும் தற்போதைக்கு எடுக்காதீங்க. வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருங்க. இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. பூர்வீக சொத்து பிரச்சனையை சற்று பொறுமையுடன் கையாள பாருங்க. சகோதரர்களுடன் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்படலாம். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி இருக்குங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். தங்களுக்கு பிடித்த வரன் அமைய வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களுடைய காதல் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். புதிய காதல் கிடைக்க பெறுவீங்க. ஏற்கனவே காதல் உறவில் இருப்பவர்களுக்கு திருமணம் வரைக்கும் தங்களுடைய காதல் செல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. அதற்கு நீங்கள் கொஞ்சம் கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஏமாற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அவசியமாகிறதுங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலரால் பிரச்சனைகள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. அதே சமயம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. நீங்களும் சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அலட்சியம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. சுபகாரிய பேச்சுவார்த்தை அனுகூலமாக முடியும். புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். அப்படின்னாலும் சக ஊழியர்களினுடைய உதவியால் உற்சாகமாக செய்து முடித்து விடுவீங்க. மேலதிகாரிகள் தங்களுக்கு அனுசரணையாகவே நடந்து கொள்வாங்க. தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும்போது சுமாராக தான் இருக்கும். போட்டிகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வருங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. எதிரிகளை எக்காரணத்தை கொண்டும் குறைவாக மதிப்பிட வேண்டாம். எதிரிகளினுடைய தொல்லை மற்றொரு புறம் தங்களுக்கு இருக்கவே செய்யும் அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி
தங்களை பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினுடைய ஒத்துழைப்பு ஒரு விதத்தில் கிடைத்தாலும் மற்றொரு புறம் சண்டை சச்சரவு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அலுவலகத்தில் நீங்கள் பணிபுரியுறீங்க, பெண்கள் ஆகட்டும் ஆண்கள் ஆகட்டும், பொறுப்புகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் உருவாக ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமான ஒன்றுங்க.